அனைவருக்கும் காலை வணக்கம். இனிய குடியரசு நல்வாழ்த்துக்கள் மற்றும் உங்களை வெற்றி பாதையில் கொண்டு செல்ல அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருக்கும் திரு சரவணன் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் முப்படையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக வந்திருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன் கிடையாது. ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிற மாணவனாகட்டும், அவர்களிடமிருந்து நீங்கள் அனைவரும் மாறுபட்டவர்கள். இதுக்கு நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ மாறுபட்டவர்கள் அப்படின்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மன வலிமை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் லாஸ்டினாது கடின உழைப்பு. இது நம்ம கிட்ட என்ன பண்ணணும், மற்றவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஜெயிச்சுட்டு உள்ள போறதே நம்ம கிட்ட இருக்கணும். இந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்ததுனாலே ஜெயிச்சிடலாம். சரி, தன்னம்பிக்கை. ஸோ தன்னம்பிக்கை பற்றி யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போறோம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் உங்களுக்கு தெரியாம கூட முடியாதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எதுக்கு வாய்ப்புகள் அதிகம்? முடியுன்றதுக்கா முடியாதுன்றதுக்கா? ரெண்டு ஆப்ஷன் வருது. முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு தயக்கம் வரும்போது எதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகம்? தயக்கம் வந்துட்டாலே முடியாதுன்ற விஷயத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இதான் உண்மை. இதே நீங்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு முடியுன்றதை மட்டும் நினைச்சு முன்னெடுத்து போனீங்கன்னா முடியுன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து பாருங்க, விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி அப்படிங்கிறது இங்க நெட்டில் விவேகானந்தர் ஒரு கோட் சொல்லியிருப்பார். முடிந்த வரை செய்வது முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதுதான். அப்போ ஒரு முயற்சி அப்படிங்கிறது இதோ என்னால் முடிஞ்சது, என்னால் 4 மணி நேரம் படிக்க முடிஞ்சது, 5 மணி நேரம் படிக்க முடிஞ்சது, முயற்சி பண்ண வரை தோத்துட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. அந்த முயற்சி அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே அதில் எப்போ முடிக்கிறீங்களோ அது வரைக்கும் முயற்சி பண்ணணும். அதுதான் முயற்சி. ஸோ இந்த 3வது விஷயம் பாருங்க. 3வது விஷயம் என்ன சொன்னேன்? உழைப்பு. ஸோ அதாவது இந்த உழைப்பு அப்படிங்கிறது ஏதோ என்னால் 8 மணிக்கு தான் எழுத முடியும், 9 மணிக்கு தான் எழுத முடியும், உலகில் இவ்வளோ தான் உழைக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது கடின உழைப்பு அப்படிங்கிறது, அதாவது நம்ம நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், யூ ஆர் நாட் ஏ காமன் மேன். நம்ம மற்றவர்களை வேறுபட்டிருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வழியோ, ஸோ அந்த வழியை நோக்கி நீங்கள் கரெக்டாக ட்ராவல் பண்ணீங்கன்னா கட்டாயம் ஜெயிக்க முடியும். அது ஒரே ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கிங்க, நம்ம இதோட முடிச்சிடலாம். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான விஷயங்களாக இருக்கட்டும், தவறான எண்ணங்களாக இருக்கட்டும், அதை அனைத்தும் மாற்றிக்கொண்டு உங்களை வெற்றி பாதையில் நீங்கள் கொண்டு செல்லணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒரு திருக்குறளோடு முடிச்சிடலாம். அதாவது உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் என்னும் வள்ளுவரின் வாக்குக்கேற்ப உங்கள் எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கட்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा। கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த்.